أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا. انظر كيف يفترون على الله الكذب وكفى به إثما مبينا. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 304வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 47, 48 இரண்டு வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா யூத சமூகத்தை பார்த்து அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டும் குர்ஆனை கொண்டும் ஈமான் கொள்ளலேன்னு சொன்னா உங்களுக்கு 2 அதாபு வரும். என்னங்க? 2 அதாபு வரும். அந்த 2 அதாபு வர்றதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க? நீங்க ஈமான் கொண்டுருங்க. ஒரு அதாபு என்ன? அந்நதுமிஸ உஜூஹன், உங்களுடைய உருவத்தை என்ன செய்வோம்? முகத்தை என்ன செய்வோம்? மாத்திடுவோம். முகத்தை என்ன செய்யப்படுங்க? மாத்திடுவோம். அது மட்டுமல்ல, மாற்றப்பட்ட முகம் அலா அதுபாரிஹா, உங்களுடைய முதுகுக்கு பின்னால் என்ன செய்யப்படுங்க? வைக்கப்பட்டுரும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னான், அவ் நலஅனஹும் கமா லஅன்னா அஸ்ஹாபஸ் ஸபர், சனிக்கிழமை வாசிகள் எப்படி சபிக்கப்பட்டார்களோ அது போல நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? சபிக்கப்படுவீங்க. இந்த 2 அதாபு வர்றதுக்கு முன்னால என்ன செய்யுங்க? நீங்க ஈமான் கொண்டுருங்க. அப்படி ஈமான் கொண்டா நீங்க என்ன செய்வீங்க? வெற்றியாளர்களாக மாறி போயிடுவீங்க. ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது அல்லாஹ் எந்த காலத்துல என்ன செய்ய மாட்டானுங்க? மன்னிக்கவே மாட்டான். ஷிர்க் அல்லாத மற்ற எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வானுங்க? மன்னிச்சிருவான். அந்த ஷிர்க்கை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இவ்வளவு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படுது. நீங்க என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா அந்த யூத சமூகத்தை பார்த்து என்ன செஞ்சா சொல்லி காண்பிச்சான். இதை சார்ந்திருக்கிற நிறைய வரலாற்று செய்திகளையும் நிறைய தகவல்கள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீல்ல நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 49வது வசனம். இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சில தகவல்களை இந்த வாரத்தினுடைய தஃப்சீரா நாம் என்ன செய்வோம்? பார்க்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட நாட்களாக இதை பற்றி உண்டான செய்தியை, வரலாற்று தகவல்கள் என்ன செய்யணும்? நான் சொல்லணுங்கிறது நிறைய ஆசை. முஹர்ரம் மாதம் பிற 10 என்ன நிகழ்வு நடந்துச்சுங்க? ஆஷுராவுடைய தினம். அதுதான் ஆஷுரா அப்படின்னா அது பிற 10வதுன்னு அர்த்தம். என்னதுங்க? 10 இல்லை, அது என்னதுங்க? 10வது. ஆஷுரானா 10வது. அதனால் அதுக்கு பேர் என்னதுங்க? ஆஷுரான்னு என்ன செஞ்சு சொல்லப்பட்டுட்டோம். முஹர்ரம் பிற 10 என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நடந்த நிகழ்வுகள்லேயே பெரிய நிகழ்வு என்னன்னா, இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யப்பட்டதுங்க? ஷஹீதாக ஆக்கப்பட்டுச்சு. வரலாறுல நீங்க ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்பி கழுத்தறுத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அப்படின்னா என்னங்க? நம்பி
இந்த அசல்லையே இந்த வார்த்தை ஒரே ஒருத்தருக்கு தான் உலகத்தில் அது சரியாகும். அது யாருன்னா இமாம் ஹுசைன் அலியை தவிர வேற யாருக்கும் கிடையாது, வேற யாருக்குமே கிடையாது. இந்த நம்பி கழுத்தை அறுக்கிறது அப்படிங்கிறத பற்றி உண்டான தெளிவான வார்த்தை இந்த வரலாற்றினுடைய கடைசியில் என்ன செய்யப்படும் வரும். இப்போ அத்தஹியாத்தில் நம்ம ஒன்று ஓதுறோம் இல்லைங்க, என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அப்படின்னா என்ன அர்த்தங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களின் மீது நீ ஸலவாத்து சொல்வாயாக. ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களின் மீது ஸலவாத்து சொல்வாயாக. இந்த ஸலவாத்து சொன்னா தான் என்ன தொழுக நிறைவேறும். அது வரைக்கும் தொழுக பரிபூர்ணமாக என்ன செய்யாது, ஆகவே ஆகாது. ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லும், ரசூலுடைய குடும்பத்தார்களின் மீது ஸலவாத்து சொல்லும். தொழுகிறதை விட, நோன்பு வைக்கிறதை விட, ஜகாத்தை விட உயர்ந்த ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரசூலை நேசிக்கிறது, ரசூலுடைய குடும்பத்தார்களை நேசிக்கிறது, ரசூலுடைய குடும்பத்தார்களை நேசிக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ற, நாயகமே ஒரு செய்தி உங்க சமூகத்துக்கு உங்க உம்மத்துக்கு சொல்லிருங்க. என்ன? குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. 63 ஆண்டு கால வாழ்க்கையில 40 வருஷம் உங்களுக்கு ஈமானிய பற்றி உண்டான பிரச்சாரத்தை சொல்லி இருக்கிறேன். நல்லது கெட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எப்படி வாழணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இவ்வளவு சொல்லி கொடுத்த எனக்கு ஏதாவது நீங்க பிரதி உபகாரம் ஒன்று செய்யணும்ல, எதையுமே நான் உங்கள்கிட்ட நான் கேட்கல. யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்றான். எந்த பிரதி உபகாரத்தை என்ன செய்யலைங்க, நான் கேட்கல. எதுவுமே எனக்கு வேணாம், காசு கொடுங்க, சொத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, எதுவும் கேட்கல. நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான், என்னையும் நேசிக்கணும், என் குடும்பத்தார்களையும் நேசிக்கணும். என்னதுங்க? என்னையும் நேசிக்கணும், என் குடும்பத்தார்களை நேசிக்கணும். இதை ஒன்று தான் யார் கேட்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. ரசூலுடைய குடும்பத்தார்களை நேசிக்காம அல்லாஹ்வை அடைய முடியாது. நல்லா விளங்கிக்கணும். யார் அடைய முடியாது? அல்லாஹ் அடைய முடியாது. ஏன்னா அல்லாஹ்வே எங்க தான் இருக்கிறான்? அல்லாஹ்வே எங்க தான் இருக்கிறான்? ரசூலுல்லாஹ்வோட ரசூலுடைய குடும்பத்தாரோட தான் நிற்கிறேன். இந்த இவரை விட்டுட்டு வேற எங்க யாரை போய் தேட போறோம்? நம்ம பல பேத்துக்கு என்ன தெரியுமா கவலையே? என்ன தெரியுமா? அல்லாஹ் ஓகே, ரசூல்லா ஓகே, ரசூல்லா குடும்பத்தை வேற நேசிக்கணுமா? அந்த அல்லாஹ்வே எங்க தான் இருக்கிறான்? அல்லாஹ்வே எங்க தான் இருக்கிறான்? ரசூலுடைய குடும்பத்தோட தான் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அவனை அங்க விட்டுப்படி வேற எங்க போய் அல்லாஹ்வை தேடுறது? அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, அழகான வார்த்தை, என்னை நேசிக்கிற மாதிரி என் குடும்பத்தார்களை என்ன செய்யுங்க, நீங்க நேசிங்க. நான் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது யார் யாருங்க? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா நாயகம், ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, இவர்களின் மூலம் வருகிற சந்ததி தொடர்கள் எல்லாம் யாருங்க? என் குடும்பம். உடம்புல ரத்தம் ஓடுது இல்லைங்க, ஓடுற ரத்தத்திலேயே சிறந்த ரத்தம் யாருடைய ரத்தம் தெரியுங்களா? என்னங்க? ஓ பாசிட்டிவ் யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் அங்கே நல்ல வேல்யூ. பி பாசிட்டிவ் யாருக்கு இருக்குதோ அந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்லாம் கிடையாது. நாமெல்லாம் இந்த துனியாவுக்கு சொல்றது. உடம்புல ஓடுற குருதியிலேயே ரத்தத்திலேயே சிறந்த ரத்தம் யாருடைய ரத்தம் தெரியுமா? பெருமானாருடைய குடும்பத்தார்களுடைய ரத்தம் தான் சிறந்த ரத்தம். அதனாலதான் அந்த குடும்பத்தாருடைய ரத்தம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? எடுத்து மேல் தடவிக்குவாங்க. யாருடைய கால் என்ன செய்யப்பட்டக்கூடாது, அது மேல பற்றக்கூடாதுங்கிறது தான். இப்பேற்பட்ட உயர்ந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரர் யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். இந்த குடும்பத்தார்களுடைய மொத்த டோட்டல் ஹிஸ்டரியும் கர்பலாவில் செய்யதாக்கப்பட்டாங்க. ஒரு ஆளை தவிர அந்த ஆளின் மூலமாகத்தான் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அடுத்த சந்ததி என்ன செய்யுதுங்க? உருவாகும். புரியுதுங்களா? ஆரம்பத்தில் ஒரு வரலாற்று செய்தி, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசிச்சாங்கிறதுக்கு உண்டான ஒரு வரலாற்று செய்தி. ஒரு நாள் இஷா தொழுக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? தொழ வைக்கிறாங்க. 4வது ரக்காயத்தினுடைய கடைசி சஜ்தா, 4வது ரக்காயத்தினுடைய கடைசி சஜ்தா. இதுக்கப்புறம் என்னது? அத்தஹியாத். இதுக்கப்புறம் என்னதுங்க? அத்தஹியாத். திருமதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அத்தஹியாத்துக்கு தான் உட்காரணும். இந்த 4வது ரக்காயத்தினுடைய கடைசி சஜ்தாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் சஜ்தாவில் இருக்கிறாங்க. இமாம் தஸ்பீ ஓதுறாரு, நம்மளும் பின்னால தஸ்பீஹி சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு ஓதுறோம். ஒரு 3 தடவை, ஒரு 7 தடவை. ரொம்ப வேகமாக ஓதுறாரு, கடன்னு அடிக்கிறவரா இருந்தால் ஒரு 11 தடவை. இதுக்கு என்ன இமாம் என்ன செய்வாங்க? எந்திரிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, பின்னால இருக்க சஹாபாக்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, தஸ்பீஹுக்கு போய்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சஜிதாவிலிருந்து எந்திரிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் சஜிதாவிலிருந்து எழுந்திரிக்கவே. பின்னால் இருக்கிற சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, என்ன ரசூலுல்லாஹ் ஒருவேளை மௌத்தாயிட்டாங்களோ
ஏன்னா இவ்வளோ நேரமாகி ரசூல்லா தலை தூக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சஜிதாவில் இருக்கிற அவரு ரசூலுல்லாவுக்கு பின்னால தொழுதுகிட்டு இருந்த அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, மெல்லமா தலையை தூக்கி பார்க்கறாங்க. மெல்லமா தலையை தூக்கி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதுங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் எழுந்திருச்சா ஹுசைன் என்ன செய்வாங்க, கீழே விழுந்துருவாங்கங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா முதுகுல இருந்து எழுந்துற வரைக்கும் சஜிதாவிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. இதை பார்த்த இந்த சஹாபி, ஓஹோ இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேரம் சஜிதாவை நீட்டுறாங்களான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த சஹாபி திரும்பவும் சஜிதாவுக்கு போயிட்டார். ரொம்ப நேரம் ஆயிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலேருந்து எழுந்திருச்சாங்க, சலாம் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் போய் அந்த சஹாபி கேட்டார், என்னங்க நாயகமே இவ்வளவு நேரம் சஜிதாவை இழுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன ஹுசைனை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டாங்க. என்ன கேட்டார், என்ன உங்களுக்கு என்ன நாயகமே ஹுசைன் ரலியல்லாஹு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுசைனு மின்னி வ அன மின், நான் அவரில் நின்றும் இருக்கிறேன், அவர் என்னில் நின்றும் இருக்கிறார். யார் ஹுசைனை நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறார். என்னங்க, அவரை யார் நேசிக்கிறார், அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நேசிக்கிறது ஈமானுடைய இபாதத்தினுடைய உயர்ந்த இபாதத். புரியுதுங்களா? என்னைக்குமே இதுல என்ன வந்துடக்கூடாது, நமக்கு கொஞ்சூடு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. கொஞ்சூடு சந்தேகம் வந்துட்டா நம்ம எங்க அடி வாங்கிருச்சு, ஈமான்ல அடி வாங்கிருச்சு. இமாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிப்பாங்க, அல்லாஹ்விட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த ஹசனையும் ஹுசைனையும் நான் நேசிக்கிறேன், நீ அவங்கள நேசி. யாருக்கு யார் ஆர்டர் போடுறது, அல்லாஹ்வுக்கு யார் ஆர்டர் போடுறா, ரசூலுல்லாஹ் ஆர்டர் போடுறாங்க. நான் நேசிக்கிறேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும், அவங்க ரெண்டு பேர்த்தையும் யா அல்லாஹ் நீ நேசி சொல்லிட்டு துவா முடியலங்க. அடுத்து என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இருவரையும் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவரையும் நீ நேசிக்கிறார். இப்ப ஹதீஸ் புரியுதுங்களா? இப்ப ஹதீஸ் புரியுதா? இப்ப ஹுசைன் ரலியல்லாஹுவையும் ஹசன் ரலியல்லாஹு நேசிச்சா யார் நேசிக்கிறா, அல்லாஹ் நேசிக்கிறான். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஹுசைனையும் ஹசனையும் நேசித்தால் அவர் என்னை நேசித்தவரை போல. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிடைக்கும்னா யாரை நேசிக்கணும், எங்க அல்லாஹ் கிடைக்கும்னா யாரை நேசிக்கணும், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். ரசூலுல்லாஹ் கிடைக்கும்னா யாரை நேசிக்கணும், ரசூலுடைய குடும்பத்தார்களை நேசிக்கணும். இப்போ பாயிண்ட் சங்கிலி செயின் புடிஞ்சிருச்சுங்களா? இதுதான், இதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்று செய்தி அப்படிங்கிறது சாதாரண செய்தி இல்லைங்க. கர்பலா பற்றி உண்டான செய்தி அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கிறது இல்லை. ஒரு 3-4 மணி நேரம் உட்கார்ந்து பேசணும்னா ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். என்னதுங்க, ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். அவ்வளவு பெரிய வரலாற்று செய்தி இருக்குது. ஒரு அழகான நடைமுறை. இந்த நடைமுறை பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்கிட்ட இருந்த ஒரு உயர்வான குணம் என்ன. ஒரு பெரியவர் மஸ்ஜித் நபவியில ஒது செய்யறார். ஒழுக்கமான ஒது அல்ல, அந்த ஒது மாத்தி என்ன செய்யறாரு, அந்த பெரியவர் செய்யறார். இது ரெண்டு சஹாபியான இமாம் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, இதை பாத்துறாங்க. முன்னுக்கு பின்ன என்ன செய்யறாருங்க, ஒது செய்யறாரு. பொதுவே தொழுகைக்கு முன்னால ஒது அப்படிங்கிறது பெரிய இபாதத்து, பெரிய இபாதத். அந்த ஒதுவிலேயே நமக்கு தக்குவா வந்துடும். நம்ம என்னதுங்க, அந்த ஒதுவிலே நமக்கு என்ன செய்யணுங்க, சும்மா கையை கழுவுற காலை கழுவுறேங்கிறதல்ல, அதுக்காக வேண்டி ஒது செய்யல. எதுக்கு ஒது செய்யற, தொழுகைக்காக வேண்டி ஒது செய்யறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு தடவை கையை கழுவுறதால உங்க கையிலிருந்து ஏற்பட்ட சின்ன பாவம்லாம் மன்னிக்குது, முகத்தை கழுவுறதுனால கண்ணிலிருந்து ஏற்பட்ட சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்குது. அப்பேற்பட்ட ஒரு அமலை இபாதத்து நினைப்பில் ஒரு உயர்வான அமலை செய்ய போறதற்குண்டான முன் ஏற்பாடு தான் என்னது, ஒலு. அப்படித்தான் நம்ம என்ன செய்யணுங்க, ஒலு செய்யணும். சும்மா கையை காலை கழுவுறதுங்கிறத அல்ல. இப்போ இந்த ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க, இவர் என்ன செய்யறாரு, மாத்தமா ஒலு செய்யறாருங்க. ஒரு அழகான ஒரு நடைமுறை பாருங்களேன். இந்த ரெண்டு ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கேட்டாங்க, எங்க ரெண்டு பேர்த்துல யார் அழகா ஒழு செய்யறான்னு எங்களுக்கு சொல்லுங்க. எங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்டி, யாரு அழகா ஒழு செய்யறாங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஹசன் ரலியல்லாஹு ஒரு பக்கம் நின்று ஒழு செய்ய, ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு பக்கம் நின்று ஒழு செய்ய, அந்த பெரியவர் என்ன செய்யறாரு, நடுவில் உட்கார்ந்துருக்கிறார். எப்படி ஒழு செய்யணுமோ அந்த ஒழுவனுடைய முறை மாறாம கரெக்டா என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் செய்யறாங்க. இப்ப அந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா, ரெண்டு பேர்த்து எழுந்திருச்சு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு சொல்லுவாரு, நான் செஞ்ச ஒழு சரியில்லை, நீங்க செஞ்ச ஒழுதான் சரின்னு சொல்லி கொடுப்பார். இப்ப எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டிருப்பாங்க ஹஸரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு.
இப்பேற்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதா கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட வரலாற்று செய்தியை ஓரளவுக்காவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம மேல என்னதுங்க கடமை. ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு காரணம்னா, கர்பலாவில் யார் இருக்கிறான்னா பக்தாத்தில் ஷியாக்காரங்க இருக்கிறாங்க. யாருங்க? ஷியாக்காரங்க. இந்த ஷியாக்காரனுங்க இதை இப்போ செய்யறேங்கிற பேர்ல தேவையில்லாத குளறுபடிகளும் தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யறாங்க செய்யறாங்க. நாங்களும் பிரிய வச்சிருக்கோங்கிறதுக்காக வேண்டி. ஆனா அசல்ல பிரியத்திற்குண்டான முழு தகுதி யாருக்கு தான்? யானுங்க யாருக்கு தாங்க? நமக்கு தான், நமக்கு தான். அதை அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்னங்க நாம என்ன செய்யறோம்? ஏதோ கர்பலாவில் பார்க்குற ஏதோ ஒரு நிகழ்வை பார்க்குறோம், ஆஹா இதெல்லாம் தப்பு தப்பு செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இவங்க இப்போ என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறத அசல் பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த துனியாவில் வாழ்ந்தது 54 வருஷம். எத்தனை வருஷங்க? 54 வருஷத்துல 25 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க. 25 ஹஜ்ஜும் நடந்தே போன ஹஜ்ஜுகள். என்னதுங்க? 25 ஹஜ்ஜும் நடந்தே போன ஹஜ்ஜுகள். ஒரு ஹஜ்ஜு கூட வாகனத்துல பயணிக்கல. என்னங்க, கூஃபாவிலிருந்து வருகிற போதும் சரி, மதினாவிலிருந்து வருகிற போதும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஹஜ்ஜு 25 எப்படித்தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க? நடந்தே தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இப்பேற்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவில் ஷஹீதாகுவாங்க அப்படிங்கிறது ரசூலுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன் அவங்களுடைய காலத்திலேயே முன்னறிவிப்பு செய்யப்பட்டுருச்சு. அது நமக்கு தெரியுங்களா? ஒரு முறை குழந்தை, பச்சை குழந்தை, அந்த குழந்தையினுடைய சூடு கூட என்ன செய்யலைங்க, ஆறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகம் வந்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அழுத அழுகையினுடைய கண்ணீர் துளிகள் யார் மேல வந்து விழுகுது? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மீது வந்து விழுகுது. இப்போ ஃபாத்திமா நாயகம் மெல்லமா கேட்டாங்க, அத்தா அழுகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அத்தா அழுகிறதுக்கு என்ன காரணம்? இப்பதான் ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த உங்களுடைய மகனார், உங்களுடைய பேரர் தான் மகனார்னு சொல்லுவாங்க அரபு காலத்து. அரபுல உங்களுடைய மகனார இங்க உங்களுடைய உம்மத்துக்களே என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க. அந்த கொலைக்குண்டான இடத்தினுடைய பேர் அப்படிங்கிறது கர்பலா. என்னதுங்க? கர்பலா. கர்பலால 2 வார்த்தை இருக்குதுங்க. கர் பலா. கர்ரும் வ பலாஉன், சிரமமும் சோதனைகளும் நிறைந்திருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க? கர்பலா. வந்த செய்தியை சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த பூமியினுடைய மண்ணு இந்தாங்க முகம்மதுன்னு கொடுத்துட்டு போனாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம கையில ஒரு குழந்தையை கொடுத்து இப்படிலாம் நடந்திருந்தா என்னவாயிருந்திருக்கும்? இந்த செய்தியை கேட்டு எந்த தகப்பனாவது அழுகாம இருக்க முடியுமாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. இப்போ ஃபாத்திமா நாயகம் மெல்லமா கேட்டாங்க, எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துவாவை ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அந்த துவாவை வச்சு நீங்களும் துவா செஞ்சு உங்க மகனை காப்பாத்திக்கலாம் இல்ல? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க? இந்த துவாவை யாருக்காண்டி வச்சிருக்கிறேன்? உம்மத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறேன். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன பிரதி உபகாரம் செய்யறதுங்க? என்ன செய்யறது? ஒரே ஒரு பிரதி உபகாரம் என்னதுங்க? அந்த குடும்பத்தார்களை நேசிக்க. இது ஒரு செய்தி, இது ஒரு வரலாற்று செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாயகமே ஒரு கனவு ஒன்று கண்டேன் நாயகமே. அந்த கனவு ரொம்ப ஆச்சரியமான கனவாக இருந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? உங்களுடைய உறுப்பிலிருந்து ஒரு சதை துண்டு, உங்களுடைய உறுப்பிலிருந்து சதை துண்டு வெளியே வருது. அந்த சதை துண்டு ஏன் மடியில வந்து விழுகுதுங்க நாயகமே. என்னங்க? ஏன் மடியில வந்து விழுகுதுங்க நாயகமே. இவங்க யாரு? உம்முல் ஃபதுல் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி. அப்பாஸ் ரலியல்லாஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, சச்சா. இப்போ என்ன ஆகி போச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறப்ப சொன்னாங்க, இது ஒண்ணும் இல்லம்மா, என் மகள் ஃபாத்திமா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுப்பாங்க. ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுப்பாங்க. அந்த ஆண் குழந்தை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்னுட்ட என்ன செய்யும்? அந்த ஆண் குழந்தை வளரும். அந்த வளர்றதுக்குண்டான செய்தியைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அது யார் தான்? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இப்பேற்பட்ட வரலாற்று செய்திகள் எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க? இந்த கர்பலா நடப்பதற்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவிலே ஷஹீதாக்கப்படுவாங்கிறத முன்னறிவிப்பு செய்யப்பட்டுருச்சு. எதுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தூக்கி அல்லாஹ்கிட்ட துஆ செய்யல, யா அல்லாஹ் என் குடும்பத்தை காப்பாத்துன்னு கேட்கவே இல்லை. கேட்டதெல்லாம் யாருக்கு என்ன கேட்டாங்க? உம்மத்துக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க. இப்போ இந்த கர்பலா நிகழ்வுக்குள்ள போகிறதுக்கு முன்னால ஒரு அடிப்படை செய்தி. இன்னைக்கு மக்காவினுடைய கேபிட்டல் எதுங்க? சவுதியினுடைய கேபிட்டல் எதுங்க?
ரியாத். என்னதுங்க? ரியாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபு தேசத்தினுடைய கேபிட்டல் எதுனா மதீனா ஷரீஃப். எதுங்க? மதீனா ஷரீஃப். இது யாருடைய காலம் வரைக்கும் அப்படின்னா ஹஜ்ரத் அபூபக்கர் ரசூல்லா காலத்துல அப்படித்தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல அப்படித்தான், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அப்படித்தான். அடுத்து 4வது கலீஃபா வந்தாங்கல்ல சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அரபு தேசத்தினுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது கூஃபாவுன்னு மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க? கூஃபாவுன்னு மாத்திட்டாங்க. இப்ப கூஃபாவுன்னு மாத்தனோம்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடும்பத்தார்களோட எங்க போயிட்டாங்க? கூஃபாவுக்கு போயிட்டாங்க. கூஃபாவில் இருந்தா எல்லா ஆறும், கூஃபாவில் இருந்தா எல்லா விதமான அதிகாரங்களும். இது இப்ப மக்கா அரபு தேசத்தினுடைய கேபிட்டல் எதுனா எதுதாங்க? கூஃபாவாக இருந்துச்சு. ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்காக வேண்டி உள்ள வருகிற போது இப்னு முல்ஜிம்ங்கிறவன் என்ன செஞ்சானுங்க? அம்பு வெட்டி எறிகிறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய கழுத்திலே பட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? ஷஹீதாகி போகிறாங்க. இப்போ இந்த நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் என் தகப்பனாரை கொன்ற இந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கூஃபாவுல இருந்து எங்க வந்துட்டாங்க? மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இந்த நிகழ்வு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறது நம்ம மேலே கடமை. தஃப்சீர் பயான்லாம் அங்கிட்ட இங்கிட்டும் நம்ம மனசு அளபாஞ்சாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கும். ஆனால் இந்த வரலாறு கொஞ்சோன்னு மாறி விளங்கிட்டோம்டா என்ன செய்ய முடியாது? அடிப்படை வரலாறு என்ன செய்யும்? விளங்காதவங்களாம் நாம் என்ன செய்கிறோம்? போயிடுவோம். மதீனாவில் வந்து உட்காந்துட்டாங்க. யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இப்போ அலி ரலியல்லாஹு வஃபாத்தான உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தான உடனே அவனுடைய மகனை என்னதுங்க? யஸீத் ஆட்சியாளராக என்ன செஞ்சுட்டாங்க? உட்கார வச்சுட்டாங்க. அவர் எங்க இருக்கிறார்? யஸீது கூஃபாவில் இருக்கிறார். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கிறாங்க. இப்போ யஸீத் ஆட்சியாளராக உட்கார்ந்த உடனே மதீனாவாசிகள் இருக்கிற எந்த சஹாபாக்களும் இதை ஒத்துக்கவே இல்லை. இவன் மிக மோசமானவன், இவன் குடிகார, தவறுகளை செய்யக்கூடியவன், இவனை போய் ஆட்சியாளராக உட்கார வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எந்த சஹாபாக்களும் என்ன செய்யலாங்க? பையத்தை செஞ்சு கொடுக்கவே இல்லை. எந்த சஹாபாக்களும் பையத்தை செஞ்சு கொடுக்கவே இல்லை. எந்த சஹாபாக்களும் பையத்தை செஞ்சு கொடுக்காதனால யஸீத் ஆட்சியாளராக உட்கார்றதுல சில சந்தர்ப்பத்தில் இடைஞ்சல் ஏற்பட்டுச்சு. எங்க மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன ஆயிருங்க? ஆட்சி கவிழ்ந்து போயிருமா இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிற போது கூஃபாவிலிருந்து யஸீதுங்கிறவன் என்ன செஞ்சான்டா, தபால் எழுதுறான். என்ன தபால்? முக முக்கியமான சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்யணும்? பையத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. சில சஹாபாக்கள் நிர்பந்தத்தினுடைய சூழ்நிலையில் என்ன செய்யறாங்க? பையத்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? நாம இங்க இருந்தோம்னா நம்மளையும் பையத்து செய்ய வைப்பாங்கன்னு சொல்லிட்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? கூஃபாவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க மதீனாவிலிருந்து திரும்ப எங்க போயிட்டாங்க? மக்காவுக்கு போயிட்டாங்க. எதுக்காக வேண்டி? இந்த நிர்பந்த சூழ்நிலையில நான் ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இந்த ஊர்ல இருந்து மதீனாவிலிருந்து 70 தன்னுடைய குடும்பத்தார்கள் 70 பேர்த்தை கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க? மக்காவுக்கு போயிட்டாங்க. நல்லா புரியுதுங்களா? ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் மக்காவுக்கு போகல. இங்கிருந்து 70 குடும்பத்தார்களை என்ன செஞ்சுட்டாங்க? 70 பேர்த்தை கூப்பிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? மக்கா மாநகரத்துக்கு போயிட்டாங்க. மக்கா மாநகரத்தில் போய் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருந்துகிட்டு இருக்கிறப்ப கூஃபாவிலிருந்து 12,000 லெட்டர் வருது. எத்தனை லெட்டருங்க? சொல்றது புரியுதுங்களா? எத்தனை லெட்டருங்க? 12,000 லெட்டர். யாருக்கு வருது? ஹுசைன் ரலியல்லாஹுக்கு வருது. என்னத்துக்காக வேண்டி வருது? நீங்க மக்காவிலிருந்து புறப்பட்டு நீங்க கூஃபாவுக்கு வாங்க, அந்த ஆட்சி அதிகாரத்தை முழுசையும் உங்கள்கிட்ட நாங்க கொடுத்துறோம். யஸீதை என்ன செய்ய மாட்டேனாங்க? ஏத்துக்க மாட்டேனாங்க. நீங்க என்ன செய்யுங்க? புறப்பட்டு வாங்க. நீங்க என்ன செய்யுங்க? நீங்க புறப்பட்டு வாங்க. யார சொல்றா? கூஃபாவினுடைய வாசிகள் என்ன செய்யறாங்க? 12,000 லெட்டர் என்ன செய்யறாங்க? எழுதி போடுறாங்க. இந்த 12,000 லெட்டரையும் படிச்சு பார்க்குற இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுகிறாங்க. நாம சண்டை போடுறதுக்கு போக போறதில்லை, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அந்த சமூகத்தினுடைய மக்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? போகணுங்கிற முழு ஆதரவு என்ன வந்துருச்சு? மனசுக்குள்ள வந்துருச்சு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹுக்கு வந்துருச்சு. எத்தனை லெட்டர் வந்துச்சுங்க? 12,000 லெட்டர். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க அந்த 12,000 லெட்டரையும் எழுத ஆரம்பிச்சோம்னா 8 வால்யூம் வருமா? எத்தனை வால்யூம்? 8 வால்யூம் வருமா? அவ்வளவு ஒரு செய்தி. இதை பார்த்த உடனே ஹுசைன் ரலியல்லாஹுக்கு முழு மனது வந்துருச்சு. நம்ம எங்க போயிடணும்? கூஃபாவுக்கு போயிடணும். கூஃபாவில் இருக்கிற யஸீதுக்கு விஷயத்துல நம்ம என்ன சரியான தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது ஹுசைன் ரலியல்லாஹுடைய இது. இப்ப புறப்பட்டு போகிறதுக்கு முன்னால இங்கிருந்து ஒரு தூதுவரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு தூதுவரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சு நீங்க போய் கூஃபாவில் என்னென்ன நிலைமை இருக்குங்கிறத பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், நான் வர்றேன். போறவர் யாரு போறாரு? முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, போகிறாங்க. இவங்க போய் என்ன செய்யறாங்க, கூஃபாவுக்குள்ள போறாங்க. கூஃபாவில் போய் இன்னைக்கு ராத்தி ஒரு இடத்துல, நாளைக்கு ராத்தி ஒரு இடத்துல. ஏன்னா ஒரு தூதுவர் அப்படிங்கிறவரை ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னோம்னா பெரிய பிரச்சனை இருங்கிறதுக்காக வேண்டி ஊருக்குள்ள மறைஞ்சு 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 எல்லாத்திலையும் ஆலோசனை கேட்கறாங்க. எல்லாரும் என்ன ஆலோசனை சொல்றாங்கண்டா, ஹுசைன் ரலியல்லாஹு வரணும், ஹுசைன் ரலியல்லாஹு வந்து சரியான தீர்ப்பு சொல்லணும், ஹுசைன் ரலியல்லாஹு தான் ஆட்சியில் உட்காரணும். இந்த யசீதுங்கிறவன் மிக மோசமானவன், இவன்ட்ட நாங்க என்ன செய்ய மாட்டோம், இவனுக்கு கீழே நாங்க வாழ்றதுக்கு பிரியப்படலை. கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, இது எந்த அரசா அதிகாரிகளுக்கும் தெரியாது. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்களுக்கெல்லாம் யோசிச்சு 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 பேசி 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 என்ன செய்யறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா சரியான நிலைமை தான் இருக்குது. நாம இந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு லெட்டர் எழுதுறாங்க, நீங்க புறப்பட்டு வாங்க. என்னங்க, நீங்க புறப்பட்டு வாங்க, புறப்பட்டு வாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுக்கு தபால் கிடைக்குது. என்ன தபாலில் படிக்கிறாங்க, இங்கே நிலைமை ரொம்ப மோசம், நல்ல நிலைமையில் இருக்குது, உங்களுக்கு ஆதரவாக எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் புறப்பட்டு வாங்கன்னு என்ன செய்யப்படுது, செய்தி சொல்லப்படுது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க தெரியுமா, மதீனாவிலிருந்து 70 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அந்த 70 பேரோட நான் எங்கே போகிறேங்கிறாங்க, கூஃபாவுக்கு போகிறேன்றாங்க. சஹாபாக்கெல்லாம் குறுக்க நின்றுட்டாங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போகாதீங்க. அந்த கூஃபாக்காரங்க நம்பி கழுத்தா இருக்கிறவனுங்க, நம்பி கழுத்து அறுக்கிறவனுங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஒவ்வொரு சஹாபாக்களாக வந்து என்ன செய்யறாங்க, ஒட்டகத்துக்கு முன்னால மூக்க நாங்க புடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டாங்க. ஹுசைனே நீங்க போகாதீங்க, போகாதீங்க. இல்ல ஃபரஸ்தக் அப்படிங்கிற ஒரு கவிஞர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒட்டகத்துக்கு நடுவுல படுத்துக்கிட்டார். ஹுசைன் நாயகமே நீங்க போகாதீங்க, ஏன் தெரியுமா, பக்தாதிலிருந்து கர்பலாவிலிருந்து கூஃபாவிலிருந்து ரத்தம் வாசம் அடிக்குது, நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னா, நிலைமை நல்ல நிலைமையாக தான் இருக்குது, நான் என்ன சண்டைக்கா போகிறேன், அங்கே என்ன சண்டைக்கா போகிறேன், நான் என்ன சண்டைக்குண்டான நிலைமையில நான் போகலையே, ஒரு சுமூகத்தை ஏற்படுத்துறதுக்கு தானே நான் போகிறேங்கிறதுக்காக வேண்டி எல்லாருடைய மறுப்பையும் நல்ல நிலைமையில என்ன செஞ்சுட்டாங்க, மறுத்துட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. துல்ஹஜ் பெற 30 எங்க ஹுசைன் ரலியல்லாஹு புறப்படுறது, எங்கிருந்து, மக்கமா நகரத்திலிருந்து கூஃபாவுக்காக வேண்டி புறப்படுறது. துல்ஹஜ் பெற 30 என்ன செய்யறாங்க, புறப்படுறாங்க. 60-70க்கு மேற்பட்ட குடும்பத்தார்கள், இதுல அஹ்ல பைத்துகள் மொத்த பேர் என்னதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். இதுல 22 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி வாரிசு சொந்தக்காரர்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய அண்ணன் மகன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார்கள், இப்படி நேரடி வாரிசு 22 பேர். இப்ப குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்த்தனோம்னா மொத்தம் 70 பேர் எங்க போகிறாங்க, கூஃபாவுக்கு போகிறாங்க. போகிறப்ப என்ன நிகழ்வு நடக்குது தெரியுமா, இதுக்கு மேலே வரலாற நம்மளால கேட்கறதுக்கு முடியாது. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதை பேசுறதுக்கும் அதை பற்றி எழுதுறதுக்கும் என்கிட்ட தைரியம் இல்லைங்கிறாங்க, தைரியம் இல்லைங்கிறாங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி யார் தெரியுமா, கஸாலி ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு தெரியுமாங்க? நம்மள நிறைய பேர் கஸாலி கஸாலின்னு பேர் வச்சிருக்கிறோம்ல. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய மேதைங்க, மிகப்பெரிய மேதை. அவங்க வரலாறுல இந்த துனியாவில் தொடாத கிளையே கிடையாது, எல்லாத்தை பற்றி உண்டான முழு செய்தியும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, எழுதி கொடுத்துருக்குறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அரபுல மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்க கஸாலி இமாம். எங்களுக்கெல்லாம் சொல்லப்படும், கஸாலி இமாமனுடைய கிதாபை நல்லா படிக்க ஆரம்பிச்சா தான் அவர் சரியான ஆலிம்னே சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய மேதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய கர்பலாவுடைய செய்தியை சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ எண்ணற்ற தைரியம் இல்லை. அதை பத்தி கேட்டீங்கன்னா நான் என்னை அறியாம அழுதுருவேன், என்னை விட்டுருங்கன்னுவாங்க. இப்ப கூஃபாவுக்காக வேண்டி போறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 70 பேர்த்தோட வந்துகிட்டு இருக்காங்கிற செய்தி யாருக்கு கிடைக்குதுன்னா, கூஃபாவினுடைய ஜனாதிபதி, அரபு தேசத்தினுடைய ஜனாதிபதி யசீதுக்கு கிடைக்குது. என்னங்க, யசீதுக்கு கிடைக்குது. மிக மோசமானவனுங்க, யாருங்க, யசீத். மிக மோசமானவன், தப்பு செய்யறத துணிஞ்சு செய்யறவன் யாருங்க, யசீத். ஆமா, இப்ப இவன் சொன்னானாமா, இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கூஃபாவை நோக்கி வர்ற அளவுக்கு பெரிய நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, கூஃபாவினுடைய கவர்னரே சரியில்லை, கூஃபாவினுடைய கவர்னர் சரியில்லை. யாரை மாற்றணும், முதல் கூஃபாவினுடைய கவர்னர் மாற்றணும். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா மாற்றிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல்காரனை என்ன செஞ்சுட்டாங்க, கவர்னராக தூக்கி போட்டாங்க.
கவர்னராக தூக்கி போட்டாங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு. ஜனாதிபதி யாரு தான்? யசீது தான். நாட்டினுடைய கவர்னர் யாருன்னு சொன்னோம்னா அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் அப்படிங்கிறாங்க. இப்போ 70 பேர்த்தோட இவங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தூதுவராக முதல்ல ஒரு ஆள் போனார்ல, யாருங்க? முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அரசாங்கத்திட்ட மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் ஊருக்கு வந்து எதுக்குமே தெரியாமல் எங்களை பற்றி உண்டான செய்திகள்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு, வா உன்னைய எங்களுக்கு முன்னாலேயே வச்சு என்ன செய்கிறேன், எல்லாருக்கும் முன்னால் வச்சு என்ன செய்கிறேன், உங்களை நான் ஷஹீதாக்க போகிறேன், கொலை செய்ய போகிறேன். முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜியாதுங்கிறவனுக்கு நேருக்கு எதிர் நிற்கிறாங்க. இப்போ முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, 2 செய்தி சொல்கிறேன், அதை எப்படியாச்சும் ஹுசைன் ரலியல்லாஹு எடுத்து வச்சிருங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட, அம்ரு இப்னு சஅத் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. 2 செய்தியை சொல்கிறேன், அது எப்படியாச்சும் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி என்னன்னா, எனக்கு நீ என்கிட்ட 700 திர்ஹம் கடனாக வாங்கியிருக்கிற, 700 திர்ஹம் கடனாக வாங்கியிருக்கிற, அந்த கடனை காசை திருப்பி கொடுத்துரு. திருப்பி கொடுக்கலன்னாலும் நீ கொடுக்கறதுக்கு உண்டான நிலையில அதை ஏற்படுத்தி வச்சுக்க. கண்டிப்பாக இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜியாதுங்கிறவன் என்னை கொலை பண்ணிடுவான். கண்டிப்பாக என் தலையை துண்டா வெட்டி முடிச்சிருவான். இது தூக்கி தான் குப்பையில தான் போடுவானுங்க. இந்த ஜனாசா அங்கும் இங்குமாக நார் அடிக்கிறதுக்கு பதிலாக அதை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல நீ என்ன செய்ய, புதைக்கணும். இதை புதைக்கிறதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான காசு என்ன தெரியுமா? நீ எனக்கு கடனா காசு கொடுக்கணும்ல, அதை காசை வச்சு செஞ்சிரு. 1. 2வது, ஹுசைன் ரலியல்லாஹு புறப்பட்டு வாங்கன்னு லெட்டர் எழுதிட்டேன். ஹுசைன் ரலியல்லாஹு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க நிலைமை மோசமாயிருச்சு. எனக்கு எப்படி என் கழுத்துக்கு கத்தி வந்துச்சோ அதே நிலைமை யாருக்கு வரும்? ஹுசைன் நாயகத்துக்கு வரும். அதனால இந்த லெட்டர் எழுதி அவங்கள்ட்ட சொல்லு, வர்ற பயணத்தை முடிச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய, நீங்க திரும்பி ஊருக்கே நீங்க போயிருங்க. இந்த அம்ரு இப்னு சஅத்ங்கிற பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யப்பட்டாங்க தெரியுமா? கூஃபா நகரத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கோட்டைக்கு மேல 10 அடிக்கு மேல இருக்கிற மனாராவினுடைய உச்சியில கொண்டு போய் நிக்க வச்சு, ஒரு ஆள் வேகமாக கயிற்றின் மூலமாக வேகமாக வந்து கழுத்தை இப்படி வெட்டுறாங்க. அப்படி கழுத்து துண்ட பறந்து போகுது. உடம்பு மட்டும் என்ன செய்யுதுங்க, இந்த மனாராவினுடைய உச்சியில் என்ன செய்யுது, நின்றுகிட்டு இருக்கு. இந்த ஊரு கூஃபா மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, இதை பார்க்குறாங்க. இது பிரம்மாண்டமான ஒரு கொலை இல்லைங்க. இந்த கொலையை செய்யறது யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் இருக்கிற அந்த அப்ப கூஃபாவில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இந்த கவர்னர். இவன் தான் வெறி பிடிச்சி இருக்கிறான் யாரு மேல? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு என்னங்க அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மீது அந்த அந்த அவனுக்கு அவ்வளவு பெரிய வெறி எப்படி ஆச்சு தெரியுமா? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்கிற செய்தி சொல்லப்பட்டுச்சு. இவன் சொன்னானாமா, இவங்களை உள்ளுக்குள்ள விடாதீங்க, உள்ளுக்குள்ள கூஃபாவுக்குள்ள வந்துட்டோம்னா நிலைமை வேற மாதிரி போயிடும். நீங்க என்ன செய்யுங்க, அங்கேயே தடுத்துருங்க. எங்கங்க? இந்த கர்பலாங்கிற இடத்துல என்ன செய்யுங்க, நீங்க அவங்கள தடுத்துருங்க. ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிற 1ல் ஆரம்பிச்ச பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க, கர்பலாங்கிற இடத்துல வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க. 70 குடும்பத்தார்களும் நிற்கிறாங்க. யாருக்குமே சண்டை போடணும்னா போர் செய்யணுங்கிற நியத்தே கிடையாது. என்னதுங்க, நியத்தே கிடையாது. தடுக்கப்பட்டவன ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களாமா, நீங்க என்னை தடுத்துட்டீங்க, ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு. சரி, உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்கிறேன், திரும்பி போறதுக்காச்சும் அனுமதி கொடுங்க. என்னங்க, ஊருக்குள்ளதான் விட மாட்டேன்றீங்களா, திரும்பி போறதுக்காச்சும் அனுமதி கொடுங்க. திரும்பியும் போக முடியாது. என்னதுங்க, திரும்பியும் போக முடியாது. ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, எல்லாரும் கூடார அடிங்க, இங்கேயே நம்ம தங்குவோம், என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அன்னைக்கு நைட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தூங்குறாங்க. கனவு ஒன்று பார்த்து எழுந்திருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. கூட இருக்கிற 70 குடும்பத்தார்களும் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, என்ன மௌத்தினுடைய நெருக்கத்துக்கு நாம் வந்துட்டோம். என்னதுங்க, மௌத்தினுடைய நெருக்கத்துக்கு நாம் வந்துட்டோம். இப்போ இந்த நேரத்தில் எனக்கா இந்த ஆட்சியாளர்களுக்காகிறதா பிரச்சனையே, நீங்கள்லாம் திரும்பி போயிருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் திரும்பி போயிருங்க. 70 பேரும் சொன்னாங்க, ஒரு காலம் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் வேற நீங்கள் வேறையா? நீங்கள் எப்படி பெருமானாருடைய குடும்பத்தார்களோ உங்களை சார்ந்திருக்கிற குடும்பத்தார்கள் தான் நாங்களும் நாங்கள் எந்த சூழ்நிலையை விட்டு என்ன செய்ய மாட்டோம், உங்களை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம். ஒரு நதி ஒன்று போய்கிட்டு இருக்குது கர்பலாவில்.
தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்களை அனுப்பி வச்சு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றப்ப அங்க இருக்கிற ஒரு மிக மோசமான ஒருத்தன், அவன் பேரை சொல்றதுக்கு கூட நாக்கு கசக்குது, சிமிர் அப்படிங்கிறவன் ஒருத்தன் என்ன செஞ்சான்டா உத்தரவு போடுறான், தண்ணி கூட கொடுக்காதீங்க. என்னதுங்க? தண்ணி கூட கொடுக்காதீங்க. 70 பேத்துக்கும் உச்சி வெயில், பாலைவன மணல், தண்ணி கூட கொடுக்காதீங்கடா. என்ன நிலைமை யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு சிரமத்தில் அந்த 70 மனிதர்களும் 70 குடும்பத்தை அந்த மனிதர்களும் என்ன செஞ்சு இருந்திருப்பாங்க. ஒது செய்யறதுக்கு கூட சிரமப்படுத்துறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு வக்து தொழுகு கூட மிஸ் ஆகல. ஒரு வக்து தொழுகு கூட மிஸ் ஆகல. 54 வயசுல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, 54 வயசுல இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு நாள் தொழுக கூட கலாவாகல. கடைசி வக்து வரைக்கும் என்ன செஞ்சாங்க, இமாம் ஜமாத்தோட தொழ வச்சாங்க, தொழுதாங்க. யாரு? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இப்ப தண்ணியும் கொடுக்க வேண்டாண்டாச்சு. யோசிச்சு பாருங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாரிசுல வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுல வந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லுவாங்க, என் கையில மட்டும் தண்ணி அன்னைக்கு இருந்துருச்சுன்னா ஹுசைன் ரலியல்லாஹுக்கு நான் தண்ணி கொடுத்துருது. அதனாலதான் சொல்லுவாங்க, பிற 10 அன்னைக்கு, முஹர்ரம் பிற 10 அன்னைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை யாரையாச்சும் ஒரு பத்திர பார்த்து நீங்க கண்ணியப்படுத்துங்க. என்ன செய்யுங்க, நீங்க கண்ணியப்படுத்துங்க. அன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்த அந்த சூழ்நிலையில எங்களெல்லாம் ஏழாம போச்சு, உங்களை இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், உங்களை நாங்க கண்ணியப்படுத்துறோம். அந்த நேரத்தில் அன்றைய தினத்துல யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருப்பார்களோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சதகாக்களை செய்யுங்கன்னு என்ன செய்வாங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க செய்வாங்க, சொல்லி காண்பிப்பாங்க. கரெக்டாக பெற 9 நைட்டு கனவு பார்க்குறாங்க. மறுநாள் காலை பெற 10, வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பெற 10. நாம் இன்னைக்கு ஆஷுரான்னு சொல்கிறோம்லாங்க, அது வெள்ளிக்கிழமை காலை ஃபஜ்ருடைய தொழுகை முடிச்சுட்டாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 70 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, தொழுது முடிச்சுட்டாங்க. தண்ணீருக்காக வேண்டி ஒரு குழந்தை என்ன செய்து தேம்பி தேம்பி அழுகுது. அந்த குழந்தை யாருன்னா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அசல் வாரிசு, நேரடி குழந்தை பிறந்த கையோட அந்த குழந்தைய என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் குழந்தைக்காக வேண்டியாவது தண்ணி கொடுக்கலாமேன்னு என்ன செய்யப்படுது, இந்த அப்துல்லா இப்னு ஜியாத் கேட்கிற போது எதுக்கும் உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது. இந்த குழந்தை உன்னை என்னப்பா பண்ணுச்சு, அவ்வளவு என்னப்பா எங்கள் குடும்பத்து மேலே உனக்கு வெறுப்பு அப்படின்னு எவ்வளவோ கேட்குறாங்க, தண்ணீர் கொடுக்கவே முடியாதுன்றாங்க. என்னாச்சு தெரியுமா, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த குழந்தையினுடைய வாயும் தன்னுடைய வாயோடு என்ன செய்கிறாங்கங்க, சேர்த்தி வச்சு தன்னுடைய வாயிலிருந்து இருக்கிற அற்புதமான அந்த உமிழ் நீர் அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க, சப்புறதுக்காக வேண்டி கொடுக்குறாங்க. அந்த சப்புதலின் மூலமாக அந்த குழந்தை என்ன செய்யுதுங்க, தாகத்தை என்ன செஞ்சிருச்சு, தாகத்தை பூர்த்தியாக்கிக்கிச்சு. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க சண்டைக்கு தான் நம்மளை இழுக்கிறாங்க, நம்மளே சண்டைக்கு தான் இழுக்கிறாங்க. 70 பேர்ல 30 பேர் போர் வீரருக்கு உண்டான சாத்திய கூறுகளோடு என்ன செஞ்சிருக்கிறவங்க வந்திருக்கிறவங்க இந்த 30 பேர். மிச்சம் இருக்கிற 40 பேர்களும் அவங்களுடைய குடும்பத்தார்களோட என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. மொத்தம் 70 பேர். இதுல ஒரு கை குழந்தையும் இருக்குது. அது யாருடைய குழந்தைங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தை. இப்ப போர் தான் அப்படிங்கிறது நிர்ணயமாயிருச்சு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கூடாரத்தில் இருக்கிற எல்லாத்திலையும் சொல்றாங்க, போருங்கிறது நிர்ணயமாயிருச்சு, பெண்களை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நீங்க கூடாரத்துக்குள்ள வச்சிருங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2வது மகனார் அலியுல் அவுசத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இன்னொரு பேர் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. இவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. யாருங்க, அந்த ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்னைக்கு பெற 10 அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. இப்ப அந்த உடம்பு சரியில்லாத அந்த சிறுவரை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கட்டி அணைச்சிட்டு முத்தமிட்டுட்டு தன்னுடைய தங்கச்சி யாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தங்கை ஜைனப் ரலியல்லாஹு கொடுப்பாங்க. ஜோதியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா, ஜோதியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்க பார்த்துக்கங்க. கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போய் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, பத்திரமாக இருக்கிறாங்க. போர் என்ன செய்யுதுங்க, உச்சத்துக்கு நடக்க ஆரம்பிக்குது. முதல் அடியே யாருக்குன்னா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் மகனார் அலியுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா மீது அம்பு எய்யப்படுது. ஒவ்வொருத்தரா ஷஹீதாகிறாங்க. நேரடி வாரிசான 22 பேரும் அட் அ டைம்ல கொஞ்ச நேரத்துல ஷஹீதாக்கப்பட்டு போயிட்டாங்க. 6 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொட்டை பிள்ளைங்க, மொத்தம் 9 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார்கள். அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் கூடாரத்துக்குள்ள நோயாளியாக என்ன செய்யறாரு, இருக்கிறார். மித்தத்துல மீதம் இருக்கிற 2 பேர் போர்க்களத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே வஃபாத் ஆயிட்டாங்க. மீதம் இருக்கிற குடும்பத்தார்களை டோட்டல் என்ன ஆயிடுச்சு,
போயிடுச்சு. ஹசன் ரலியல்லாஹுடைய அண்ணன் ஹசன் ரலியல்லாஹுடைய 4 மகனார்களும் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தரா ஷஹீதாக்கப்பட்டு போயிட்டாங்க. தண்ணீருக்கும் அங்க இடமே இல்லை, தண்ணீர் குடிக்கிறதுக்கும் அங்க இடம் இல்லை. எப்படியோ சிரமப்பட்டு தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த நதி பக்கத்துல போகிறப்ப ஷிப்ர் அப்படிங்கிறவன் என்ன செஞ்சானா, மிக வேகமாக அம்பு எய்யறான். அவங்களுடைய கண்ணத்துக்குள்ள என்ன செய்யப்படுச்சு, அந்த அம்பு போயிடுச்சு. குத்தி வெளியே எடுக்கிறாங்க, வாய் கிழிஞ்சு போச்சு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாயில சேதாரம் ஏற்படுது. ஆஹா, நிலைமை ரொம்ப என்ன செஞ்சிருச்சுங்க, மோசமாயிருச்சு. 2 ரக்காத் தொழுகிறாங்க இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்னுடைய சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கிறது யார் தான்? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. எதிரில் இருக்கிற எத்தனை பேர் தெரியுமாங்க? 5000 பேர். எத்தனை பேருங்க? 5000 பேர். இந்த பக்கத்தில் இருக்கிறது எத்தனை பேருங்க? வெறும் 70 பேர். 70 பேர் சாதாரண யாருடைய குடும்பத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5000 பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, எங்களின் மீது அவ்வளவு என்ன காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு, அவ்வளவு என்ன காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு இல்லை, நீங்க தேவையில்லை. ஹவ்ல வலா குவத்த, அல்லாஹ் காப்பாற்றுவானா. அவ்வளவு ஒரு வெறுப்பு அப்துல்லாஹ் இப்னு ஜியாதின் மீதும் பிஷ்ர் அப்படிங்கிறவன் மீது அவ்வளவு ஒரு வெறுப்புகளை யாரின் மீது திணிக்கிறாங்க? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு மீது திணிக்கிறாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு மீது அம்பு எறிய ஆரம்பிக்கிறாங்க. 33 அம்புகள் மட்டுமே நெஞ்சு பகுதியில் என்ன செய்யுதுங்க, வந்து விழுகுது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, போர் செய்யறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கும் இங்குமாக அம்பு வந்து விழுகிறப்ப இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பூமியில கீழே விழுந்துடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னால் நடக்கிற ஒரு விது பாருங்களேன். இவ்வளவையும் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் துவண்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரூஹு கூட என்ன செய்யலைங்க, இதுவரைக்கும் போகல. அவங்க இன்னமும் போருக்கு உண்டான ஒரு வீரத்திலேயே அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஷிப்ர் அப்படிங்கிறவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஒரு கல்லின் மீது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு வைக்கிறான். தலகாணி வச்சு படுப்போம்லங்க, தலகாணி மாதிரி கல் என்ன செய்யப்படுது, வைக்கப்படுது. அதுல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா படுக்க வைக்கப்படுறாங்க. ஆட்டை குர்பானிக்கு அறுப்போம்லங்க, ஏங்க வெட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, அறுக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? ஏங்க 2க்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உயிரோடு இருக்கிறப்ப அறுக்கான். யோசிச்சு பாருங்களேன், அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடம்பு முழுக்க ரத்தமாக வெள்ள தெரிக்கும். அறுக்கப்படுகிறார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தா தலை தனியா வந்துருச்சு. இந்த தலையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஷிம்ர் அப்படிங்கிறவன் என்ன செஞ்சான்டா, தன்னுடைய பதவி உயர்வுக்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் சொல்றதா, பாருங்க ஹுசைனை தானே கேட்டீங்க, இந்தாங்க வச்சுக்கங்க. தட்டிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஒரு அந்த புனிதம் நிறைந்த அந்த அந்த தலை ஒரு தட்டின் மீது வைக்கப்பட்டு பார்வைக்காக வேண்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜியாதுங்கிற அந்த கவர்னர் என்ன செஞ்சான் தெரியுமா, வாளால் அப்படியே அந்த முகத்தை என்ன செய்யறாங்க, அங்கிட்டும் இங்கிட்டுமாக நெருடல் செய்யறான். உதட்டில் என்ன செய்யறாங்க, அங்கிட்டும் இங்கிட்டுமாக நெருடல் செய்கிற போது அங்கே இருந்த ஒரு சஹாபி சொல்லுவாங்க, நான் கண் கொண்டு பார்த்திருக்கிறேன், இந்த உதட்டின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை உதட்டை வைத்து முத்தம் கொடுத்திருக்கிறார். அதன் மீதா நீ அடிக்கிறாய். வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ர் வரைக்கும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, தொழுகையை சரியா நிறைவேற்றினாங்க. அன்றைய வெள்ளிக்கிழமையில செய்யப்பட வேண்டிய எல்லா அமல்களையும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, சரியாக செஞ்சாங்க. இப்ப இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தலை என்ன செய்யப்பட்டுச்சுங்க, அறுக்கப்பட்டுச்சு. என்ன செய்யப்படல, வெட்டப்படல, அறுக்கப்படுது. நம்ம சொன்னோம்ல, அங்க கழுத்தை அறுக்கிறதுன்னு சொல்றாங்க. அசல் வார்த்தை இது யாருக்கு பொருந்தும்னா, யாருக்கு தான் பொருந்தும், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தான் பொருந்தும். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அந்த கழுத்து ஜனாதிபதிக்கு கொண்டு வரப்படுது. அந்த முகம் யாருக்கு, யசீதுக்கு கொண்டு வரப்படுகிறது. அவன் ஏற்கனவே ஆக மோசமானவன். அவன் பார்த்துட்டு சொன்னானாமா, என்னடா ஆளே கொலை பண்ணி போட்டிங்களான்னு கேட்டானாமா. என்ன கேட்டானாமா, ஆளே கொலை பண்ணி போட்டிங்களா நீங்கள்? நான் என்னடா உங்களை என்ன சொன்னேன், நான் எதுவுமே கேட்கல, ஆளையே கொலை பண்ணி போட்டிங்களான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான், அவனுடைய சந்தோஷத்தினோட உச்சத்தில் என்ன செய்யறாங்க, யசீது தலைகால் தெரியாமல் என்ன செய்யறானுங்க, புதிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த தலை இப்போ எங்கே இருக்குது,
முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, இந்த தலை மதீனா நகரத்திற்கு வந்து ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு பக்கத்தில் ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டுச்சுன்னு ஒரு செய்தி இருக்குது. இல்லை அவங்களுடைய தலை பக்தாதிலேயே அடக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல செய்திகள் இருக்குது. ஆனால் தலைக்கு கீழே இருக்கிற மீதம் இருக்கிற முழு உடல்களும் கர்பலாவில் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? அடக்கப்பட்டிருக்கு. கர்பலாவில் அடக்கப்பட்டிருக்கு. எல்லாம் மூத்தாயாச்சு. 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருங்க? ஒன்று ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள யார் கூட்டிட்டு வரா? ஹுசைன் ரலியல்லாஹுடைய தங்கச்சி ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தோடனே இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜியாதுங்கிறவன், ஓ நீங்கள் மட்டும் பாக்கி இருக்கீங்களோ கேட்டான். நம்ம என்ன கேட்டான்? நீங்கள் மட்டும் பாக்கி இருக்கீங்களோ? அப்போ ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இவங்க தான் பாக்கி இருக்கிறாங்க. நீ மித்த பிற பூராத்தையும் நீ என்ன செஞ்சுட்ட? நீ கொலை பண்ணிட்ட. அந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட மாற்றம், சரி பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும், அவன் விட்டு வைக்கல. அது அல்லாஹ்னுடைய நாட்டம். அல்லாஹ்னுடைய பெரிய நியாமத் என்னன்னா, அந்த ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹுவின் மூலமாகத்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் அந்த ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹுவினுடைய வணக்கமும் இபாதத்துகளை பற்றி பேசுறதா பல மணி நேரங்கள் என்ன செய்யலாங்க? பேசலாம். இப்பேற்பட்ட நிகழ்வு தான் கர்பலாவிலே நடந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு. இது ஏதோ அரசியலுக்காக வேண்டி செய்யலை, இது ஏதோ காழ்ப்புணர்ச்சிக்காக வேண்டி செய்யல. முழுக்க பெருமானாருடைய குடும்பத்தின் மீது வெறுப்பை நிறைக்கிற ஒரு செயல். அதனால தான் அந்த கவலையும் அந்த சங்கடத்தையும் நம்ம என்ன செய்யறோங்க? வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இவ்வளவு தூரம் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்களாங்கிற ஒரு கவலையும் ஆதங்கம் தான் நமக்கு ஏற்படும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வுல ஒரு நிகழ்வு என்ன தெரியுமாங்க? இதுக்கப்புறம் தான் 2 நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஒன்று, கர்பலாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ஹாஜிராகிறாங்க குடும்பத்தார்களோட. அலி ரலியல்லாஹுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்பலாவிலே அங்கே இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகம் முதல் நாள் இரவே அந்த கர்பலாவிலே வந்து என்ன செய்யறாங்க? இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மணல் பூராவும் ரத்தமாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 10 அன்றைக்கு சுபுஹ் தொழுகைக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம சொல்றோம்? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மதீனா நகரத்துல கனவு ஒன்று பார்க்கறாங்க. அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல எல்லாம் மண்ணும் புழுதிகளும், ஆடையிலெல்லாம் ட்ரெஸ்லயே மண்ணு பட்டிருக்குது. இமாம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, என்னங்க நாயகமே எங்கே போயிட்டு வர்றீங்க? இவ்வளவு மண்ணு பட்டிருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸு தாடியிலாம். அழுதுகிட்டே சொன்னாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் ஹுசைனுடைய ஷஹீதுக்கு போயிட்டு வர்றேன்ட்டாங்களாம். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதுக்கு போயிட்டு வர்றேன். இதை கண்ணை திறந்து பார்க்குறாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. இந்த கனவு உண்மையிலே நஜந்தானா? இந்த நிகழ்வு மதீனாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த நிகழ்வு தெரியல. காலத்தினுடைய நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்து தெரியுது. ஆச்சரியத்தில் அப்படியே திகைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. கர்பலாவை மண்ணை கொடுத்து ஜிப்ரீல் கொடுத்தாங்கல்ல, கர்பலாவினுடைய மண் இருந்தாங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்கல்ல, அந்த மண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாட்ட கொடுத்துட்டாங்க. இதை நீ பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆஹா அந்த மண்ணை கொடுத்தாங்களே, அந்த மண்ணை போய் பார்க்கலான்னு எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த மண் முழுக்க ரத்தமாக இருக்குது. முடிவு செஞ்சுக்கிட்டாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவை ஷஹீதாக்கப்பட்டாங்க. பின்னாட்களில் செய்து வருகிறது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது முழுக்க அல்லாஹ்னுடைய முழு உத்தரவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபணிந்து அதை கபூல் செய்துக்கிறாங்க. யாருக்காக வேண்டிங்க? உம்மத்துக்காக வேண்டி. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நேரம் நம்ம தண்ணி குடிக்கிறப்ப சரி, நல்ல ஆடை உடுத்துறப்பையும் சரி, நல்ல உணவு சாப்பிட்றப்ப யாரை நினைச்சு பார்க்கணுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை நினைச்சு பார்க்கணும். அவங்க அன்னைக்கு பட்ட அந்த சிரமத்தினுடைய வெளிப்பாடுல தான் நாம இன்னைக்கு சுபிச்சமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு நாள் உணவுக்கு பின்னாலே நமக்கு என்ன செய்யணுங்க? இந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? வந்துகிட்டே இருக்கணும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நம்மள்ட்ட ஆசைப்படுறாங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை கர்பலாவிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கங்க? நிகழ்த்து ஏற்படுகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய புனிதம் நிறைந்த அந்த ரவுதா பூத உடல் இன்றைக்கு கர்பலாவிலே அடக்கப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு நீங்கள் நெட்டில் யூடியூப்பில் போய் கர்பலா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் சுற்றி என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த நாளையில் இந்த ஷியாக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத அடிக்கிறதும் அதை மாறுதட்டி கொள்கிறதும் இரத்தத்தின் மூலமாக கிழிச்சு கொள்றதெல்லாம் யார் செய்கிறா? ஷியாக்காரங்க செய்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க முஸ்லீமுக்கு உண்டான தகுதி இல்லாதவங்க யாருங்க? ஷியாக்காரங்க. அவங்க நம்முடைய அகீதாவின் பிரகாரம் அவங்க யாரு கிடையாது, முஸ்லீமே கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹுவின் மீது பேரன்பு கொண்டிருந்த சில மக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு குழு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த குழுவுக்கு பேர் அரபியில ஷியா அப்படின்னு சொல்லப்படும். என்னதுங்க? ஷியாத். ஷியாத்னு சொன்னா ஒரு குழு உண்டு பெறும். அந்த குழுவே இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கு என்ன ஆகி போயிருச்சுங்க, பேராக ஆகி போயிருச்சு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவும் ஷஹீத் ஆகிறதுக்கு முன்னால ஒரு குத்துபா ஒன்று செய்வாங்க. முஃபஸ்ஸிரின் இந்த கிதாபில் பதிவு செய்கிறாங்க. ஒரு குத்துபா, அந்த குத்துபாவில் சொல்லுவாங்க, நான் மௌத்தாயிருவேன் கண்டிப்பா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் மௌத்தானதற்கு பின்னால் நெஞ்சு அடிச்சுக்கிறதோ, உங்களை கிழிச்சுக்கிறதோ, உங்களை துன்புறுத்தி கொள்றதோ மார்க்கத்தில் அனுமதி கிடையவே கிடையாது. இப்படிங்கிற செய்தியை நான் ரசூல் இடத்திலிருந்து கேட்டிருக்கிறேன். எந்த காலத்திலையும் என்ன செய்யாதீங்க, நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க. என்னின் மீது உண்டான கவலைகளை வெளிப்படுத்தலாம், அவர்கள் மீது உண்டான முஹப்பத்துகளை என்ன செய்யலாம், வெளிப்படுத்தலாம். இப்படி வெளிப்படுத்துவதன் மூலமாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு மீது உண்டான ஒரு தொடர்பை நம்ம என்ன செய்யறாங்க, ஏற்படுத்திக்கிறோம். எப்படி பத்ர் சஹாபாக்களை பற்றி உண்டான செய்தியை நம்ம படிக்கிறோமோ, ஒவ்வொரு போர்க்களத்தை பற்றி உண்டான செய்தியை படிக்கிறோமோ, அதையும் தாண்டி புனிதமான போர் எதுங்க, புனிதமான நிகழ்வு எதுங்க, கர்பலாவில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டது. இப்போ நான் சொன்ன வரலாறு அப்படிங்கிறது ஒரு வரலாற்றினுடைய ஒரு சின்ன பிட்டு. இவ்வளவுதான் இந்த நேரத்துக்குள்ள நம்மளால் என்ன செய்யப்படுங்க, சொல்லி முடிக்கப்படும். இது ஓரளவுக்கு இந்த வரலாற்று செய்தியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், உள்வாங்கிக்கிட்டோம். இது வரலாற்றை நம்ம வருஷம் பூராவும் இதை என்ன செய்ய போறது இல்லைங்க, பேச போறது. வருடத்திற்கு ஒரு முறை இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக அஹ்ல பைத் என்று சொல்லப்படுகிற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது உண்டான முஹப்பத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம். அல்லாஹ் தஆலா அந்த நோக்கத்தை மிக பரிபூர்ணமானதாக ஆக்கி தந்தருள்வானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணுங்க, ரசூலுடைய குடும்பத்தார்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணுங்க, ரசூலுடைய குடும்பத்தார்களை நேசிக்கணும். ரசூலுடைய குடும்பத்தார்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அவங்களோட முசாஃபஹா செய்யணும், முஆனகா செய்யணும். முசாஃபஹா இது, முஆனகா இது. மூணாவது எங்களுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யணும்னு சொல்லணும். இந்த மூணும் சொல்றது ஒவ்வொரு மனிதனின் மீது கடமை, ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. இன்னொரு ஹதீஸையும் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சமூகத்திற்கு உணவு பரிமாறப்படுவதே என் குடும்பத்தார்களுக்காக வேண்டி. நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு நமக்கு அல்லாஹ் கொடுக்கல, நமக்கு உணவு கொடுக்கல, யாருக்கு கொடுக்குறா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு கொடுக்கறதுனுடைய மீத பகுதி தான் யாருக்கு வருதுங்க, நமக்கு வருது. அப்ப அந்த மனிதர்களை நம்ம கண்ணியப்படுத்தணுமா, கண்ணியப்படுத்தக்கூடாது? தமிழ்நாட்டில் சையீத் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சையீத் என்று சொல்லுவாங்க. கேரளாவில் தங்கல்மார்கள் சொல்லுவாங்க. இன்னமும் வடநாட்டுக்கு போத்தீங்கன்னா அஹ்ல பைத்துன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பல பரிமாணங்கள்ல என்ன செய்யப்படுது இருக்குது. அத்துணையும் யார் தான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு வக்து தொழுகையும் ரசூலுடைய குடும்பத்தார்களுக்கு சொந்தக்காரனான இமாமுக்கு பின்னால தான் நம்ம என்ன செய்யறோங்க, தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஹஜ்ரத் சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு யாருங்க, ஜுபைர் ஹஜ்ரத் யாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்ல வர்றவங்க. சையது சாதாத் அஹ்ல பைத்துக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்திலேயே ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா, ஏதோ ஒரு இமாம் அல்ல, ரசூலுடைய குடும்பத்தாரில் இருக்கிற ஒரு இமாமுக்கு பின்னால தொழுகிற பாக்கியம் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இதுவே நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைய ஆஃபியத்துகளையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை அதிகமாக கண்ணியப்படுத்துகிற நல்லதொரு தௌஃபீகை நசீப் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அவர்களுடைய குடும்பத்தார்களை சந்திக்கிற போது அவர்களுக்கு என்ன கண்ணியத்தை செய்ய வேண்டும், அந்த கண்ணியத்தை செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த வாரத்தினுடைய தஃப்சீராகவே இதை நாம் என்ன செய்வோம், ஏற்றுக்குவோம். 304வது வாரத்தினுடைய தஃப்சீரை கணக்கில்லை. இந்த 304வது வாரத்தினுடைய தஃப்சீரில் நாம் யாரை பற்றி பார்த்துருக்குறாங்க, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு பற்றி பார்த்துருக்கோம். அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த குடும்பத்தார்கள்ட்ட நம்மையும் தொடர்பு படுத்திக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானா, அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானா. நாளைக்கு சொர்க்கத்தில் ஒரு விருந்து கொடுக்கப்படும்.
சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு விருந்து கொடுக்கப்படும். விருந்து கொடுக்கப்படுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டா அதை விவரித்து சொல்லவே முடியாது. பெருமானாருக்கு பக்கத்தில் பெருமானாருடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க. பெஸ்ட்டு அவங்களுக்கு அப்புறம் யார் இருப்பாங்க தெரியுமா? அந்த குடும்பத்தார்களை யாரெல்லாம் நேசிச்சார்களோ அவங்க கூட இருப்பாங்க. இதை விட துனியாவிலையும் ஆகிரத்திலையும் நமக்கு சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. அந்த முஹப்பத்தும் அந்த நேசமும் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அந்த இருப்பதற்குண்டான சூழ்நிலைகளோடு வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோமோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்துகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அவர்கள் மீது உண்டான முஹப்பத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அவர்களை போன்று உண்டான மனிதர்களுடைய தொடர்போடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹும் இமாம் ஹசன் ரலியல்லாஹும் நேசிக்கிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அந்த இஷ்கை, அந்த முஹப்பத்தை, அந்த பேர் காதலை எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. இதன் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே ஜீவித்திருப்பதற்குண்டான உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். கொஞ்சம் அப்படியே உட்காருங்க, வாங்க பதில் சொல்லி